الصلاة والسلام على من لا نبي بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சூரா பனி இஸ்ராயில் அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான், தொழுகையை நிலைநாட்டுங்கள், சூரியன் உச்சியிலிருந்து அடிசாய்ந்தது முதல் இரவின் இருள் சூழுகிற அந்த நேரம் வரை லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா ஆகிய தொழுகைகளை நிலைநாட்டுங்கள். குர்ஆனல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய சுபூடைய தொழுகையையும் நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அதை தனியாக சொல்லி காட்டுவான். ஏனென்றால் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, சுபூடைய தொழுகை என்பது மலக்குமார்கள் கலந்து கொள்ளக்கூடிய தொழுகை என்று அல்லாஹ் சொல்வான். அப்போ மலக்குமார்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த தொழுகை ஒரு சிறப்பு வாய்ந்த தொழுகை. இது அல்லாமல் நிறைய இந்த சுபூடைய தொழுகைக்கு சிறப்புகள் இருக்கிறது. யார் சுபூடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுது விடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பின் கீழ் வந்து விடுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வான். அப்போ சுபூடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பின் கீழ் இருக்கிறார். அப்போ நிறைவேற்றாதவருடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய பொறுப்பை விட்டு நீங்கி விடுகிறார். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய நிலையை நம்ம கொஞ்சம் உற்று நோக்கினால் தெரியும், சுபூடைய தொழுகை என்பதில் எவ்வளவு அலட்சியமான போக்கு என்பதை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஷாவுடைய தொழுகையும் சுபூடைய தொழுகையும் முனாஃபிகீன்களுக்குத்தான், நயவஞ்சகர்கள் உள்ளொன்றும் புறமொன்றும் பேசுகிறார்களே அவர்களுக்குத்தான் அது பாரமாக இருக்கும் என்று சொன்னான். அந்த தொழுகையினுடைய பாங்கொலி யாருடைய காதிலே விழவில்லையோ அவருடைய அந்த காது இருக்குதே ஷைத்தானுடைய கழிவறை என்று சொன்னாங்க. இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சுபூடைய தொழுகைக்கு. யார் இதனுடைய நன்மையை அறிந்து கொள்கிறாரோ அவர் தவழ்ந்தாவது என்ன செய்வார், அந்த தொழுகையை நிறைவேற்றி விடுவார் என்பது அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினார். இன்னைக்கு நம்முடைய இவ்வளோ மக்கள் இன்னைக்கு இந்த தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிறோம். இங்க இவ்வளவுதான் மக்கள் இருக்கிறார்களா அல்லது இதை விட இன்னும் அதிகமான மக்கள் வெளியில இருக்கிறார்களா என்பதை நாம என்ன செய்யணும், யோசிக்கணும். அல்லாஹ் தஆலா நமக்கு கிருபை செய்தான். அவன் தான் நம்மளை என்ன செய்தான், இந்த தொழுகையில கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுத்தவன் அல்லாஹ் தஆலா. முதல்ல அல்லாஹ்வுக்கு நாம நன்றி செய்யணும். ஒன்று. ரெண்டாவது இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், சூரத்துல் அம்பியா வஅ்முர் அஹ்லக, சூரத்து தாஹா என்ற சூராவில சொல்லி காட்டுவான், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தொழுகையை கொண்டு ஏவுங்கள் என்று சொல்லுவான். அப்ப நாம தொழுகிறது மட்டுமல்ல, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களையும் தொழுகைக்காக எழுப்பி அதற்காக அவர்கள் தயாராகக்கூடிய ஏற்பாடுகளையும் செய்துட்டு வரணும். அன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, அவங்க காதுல நம்முடைய நடக்கிற சத்தம் கூட கேட்கக்கூடாது என்பது போல் நாம வெளியே வந்து விடுகிறோம். அந்த கதவை கூட வேகமாக சாத்துவதற்கு என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம். அப்படிதான் இருக்கு. ஆனா அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய குடும்பத்தார்களையும் தொழுகை கொண்டு ஏவுங்க, வஸ்தபிர் அலைஹா, அந்த தொழுகையின் மீது நீங்களும் என்ன செய்யுங்க, உறுதியாக இருங்க. லா நஸ்அலுக ரிஸ்கா, அந்த தொழுகையினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரத்தை உங்க இடத்துல நாம கேட்கல, நஹ்னு நர்சுகுக், உங்களுக்கான வாழ்வாதாரங்களை நாம தான் வழங்குகிறோம். வல் ஆகிபத்து லித்தக்வா, இறுதி முடிவு அல்லாஹ் யாருக்கு வச்சிருக்கிறான், தக்வாதாரிகளுக்கு வச்சிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்ப நாம என்ன செய்யறது, தொழுகிறது மட்டுமல்ல, தொழுகைக்காக வருவது மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவிமார்களை எழுப்பி விடுறது, பிள்ளைங்களை எழுப்பி விடுறது, எல்லாம் தூங்குறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நௌமத்தி சுப்ஹி தம்னஉ ரிஸ்க் என்று சொல்லுவாங்க. அதிகாலை நேர அந்த தூக்கம் இருக்குது, இது வாழ்வாதாரங்களை தடுத்து விடும் என்று சொன்னாங்க. இந்த வசனம் இறங்கிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டை கடந்து போகிற போது ஃபாத்திமாவை சொல்லுவாங்க, அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் ரஹ்மக்குமுல்லாஹ், தொழுகைக்கான நேரம் ஆயிடுச்சு, தொழுகைக்கான நேரம் ஆயிடுச்சு, அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வானாக என்று இந்த வசனம் இறங்கிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க மட்டும் சுபுவுக்கு எழுந்திருச்சு வருவதில்லை, தங்களுடைய குடும்பத்து மகளை எழுப்பிடக்கூடியவர்களாக இருந்தார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய மகனுக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அந்த வாழ்வாதாரங்களை பங்கு வைக்கின்ற இந்த நேரத்தில் நீ தூங்குகிறாயா என்று சொல்லுவாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா அந்த வாழ்வாதாரங்களை பங்கிடக்கூடிய அந்த நேரத்தில் நீ அதற்காக ஆஜராகுவாயாக, நீ பொடுபோக்கானவர்கள் நீ ஆகிவிடாதே என்று சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு வீடுகள்ல தர்த்திரியம்னு சொல்றாங்களா இல்லையா? அது ஏன் வீடுகள்ல இருக்குது? நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்கள்லையும் அது ஏன் அந்த தர்த்திரியம் இருக்குது? அந்த தர்த்திரியம் நீங்கணும்னு சொன்னா அதிகாலை நேர இந்த சுபுடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம ஆகணும். அது மட்டுமல்ல, 5 நேர தொழுகையிலும் சரியான நேரத்துல. ஆனா ரொம்ப அலட்சியமாக இருக்கிறது எது என்று சொன்னால் இந்த சுபுடைய. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல சுலைமான் இப்னு அபி ஹஸ்மா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இப்ப எப்படி சுபுவுக்கு பிறகு உட்கார்ந்து யாரு தொழுகைக்காக வரல, யார் யார் கலந்து கொள்ளல என்று யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய மஸ்திவார், அந்த அமல் அப்பவே இருந்திருக்குது. கேட்டாங்க, அந்த அவர் காணோம், சுலைமான் இப்னு அபி ஹஸ்மா காணோம். அவருடைய வீடு எங்க இருக்குன்னா மஸ்ஜிதுக்கும் கடை வீதிக்கும் மத்தியில் இருக்குது. பள்ளியை விட்டு இறங்கி போறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீடை தேடி போனா கேட்டாங்க. அவங்களுடைய தாயார் ஷிஃபா அப்படிங்கிறவங்க அவங்க தாயார்கிட்ட கேட்டாங்க, அந்த சுலைமான் இப்னு அபி ஹஸ்மா காணமே, தொழுகைக்கு வரலையே, சுபுடைய தொழுகைக்கு வரலையே அப்படின்னு கேட்கும்போது அந்த தாயார் சொன்னாங்க, அவரு இரவெல்லாம் நின்று வணங்கி என்ன செய்தார், சுபுடைய நேரத்துல அசந்து தூங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இரவெல்லாம் வணங்கினேன்னு சொன்னாங்க. இரவெல்லாம் நஃபிலான வணக்கத்துல ஈடுபட்டதனுடைய விளைவு சுபுடைய நேரத்துல அவர் அசந்து உறங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இரவெல்லாம் நின்று அந்த நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடுவதை விட எனக்கு சுபுடைய தொழுகையில கலந்து கொள்வதுதான் ஆக சிறந்தது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்ப இரவெல்லாம் வணங்குறதே என்ன ஆகும், சுபுடைய தொழுகையில கலந்து கொள்ளாததுனால அது என்ன ஆயிரும், வீணாயிடாது. நஃபிலான வணக்கங்களை செய்யற அப்படிங்கிற பேர்ல சுபுடைய தொழுகையில கலந்து கொள்ளனா அது கேள்விக்குறி ஆயிடும். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்யணும். சுபுடைய தொழுகையை அல்லாஹ் தஆலா மௌத்து வரைக்கும், மௌத்தே கூட அந்த சுபுடைய தொழுகையில விட்டால் ஆக சிறந்தது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக இன்றைக்கு எப்படி சுபுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுதோமோ அதே போல ஆயுள் முழுக்க மௌத்து வரைக்கும் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி